இன்று தாயாம் திரு அவை புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருநாளை சிறப்பிக்க அழைப்பு விடுக்கிறது. இத்திருவிழாவின் வாசகங்கள்: புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 15 முதல் 20 மற்றும் 1 கொரிந்தியர் அதிகாரம் 9 இறை திருவசனங்கள் 16 முதல் 19, 22 முதல் 23 வரை. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார் இறைமகன் இயேசு கிறிஸ்து. நற்செய்தி என்பது நன்மையானவற்றை பிறருக்கு செய்தல். இதனையே புனித பவுல் அடிகளாரும், நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு, நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. நற்செய்தியால் வரும் ஆசையில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன் என்கிறார். இதற்கு சான்றாக வாழ்ந்தவர் நம் புனித சவேரியார். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன என்று புனித இன்னாசியாரின் இறை வார்த்தை அறிவிப்பால் தடமாறி போன நம் புனிதரின் வாழ்வு நம் தாய் திரு நாட்டின் விலைமதிப்பில்லா பொக்கிஷமானார். இறை இயேசுவின் மதிப்பீடுகளை கையில் ஏந்தியவராய் பல மைல்கள் தூரம் கால்நடையாக பயணித்து நற்செய்தியை தென்னிந்திய மக்களுக்கு அறிவித்த பெருமை நம் புனிதரையே சாரும். பல ஆண்டுகள் கடந்தும் அழியா அவரின் உடல் நம்மை இன்னும் நம்பிக்கையில் பயணிக்க அழைப்பு விடுக்கிறது. நாம் என்ன பணிகள் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, மாறாக அதனை எம் மனநிலையில் யாருக்கு செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். புனித பவுல் அடிகளார் கூறுவது போல், இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை, அதாவது அன்பை, மன்னிப்பை, அமைதியை உலகில் உள்ள இறை மாந்தருக்கு கொண்டு சேர்க்கும் பொறுப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு என்பதை மனதில் தாங்கியவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்காக நம்மையே முழுமையாக தயாரித்து இறையருளை பெற்றுக்கொள்ளும் திருவருகை காலமாக மாற்றுவோம். இறைவன் தொடர்ந்து நம்மோடு இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்.